ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம லவ் ஃபைட்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜீமோ கூட ஆலியா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா, அதோட தான் முடிஞ்சுது. இந்த இடத்துல நம்ம ஜீமோ டான்ஸ் ஆடாம அப்படியே ஆலியாவே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஆலியா ஆடுறத பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் இது என்னது பக்கத்து நாட்டு டான்ஸா இருக்கு, நம்ம ஊர்ல கண்டிப்பா அந்த டான்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு ஆளுக்கு புகழ ஆரம்பிக்கிறாங்க. ஜீமோக்கும் ஆலியா யாரு அப்படிங்கிறது இப்ப வரைய தெரியாதுங்கிறதால டவுட் அவனுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. நேரா அங்கிருந்து கிளம்பி போறான். போயிட்டு அவங்க அப்பாவை பாக்குறான். அப்பா, ஆலியா யாருன்னு சொல்லுங்க, பக்கத்து நாட்டுல இருந்து வந்திருக்காளா, அந்த நாட்டு பிரின்சஸ் ஆவ அப்படின்னு கேட்க, வாயை மூடுறா, கண்டதையும் பேசாத, மான்மான் எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நான் அவளுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோன்னு அவங்க அப்பா சொல்ல ஜீமோ கன்ஃபார்மே பண்ணிடுறான். நேரா கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த ஃபூயூவோட அசிஸ்டன்ட் இருக்கானே, நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓ அப்படி ஆக்காத அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஜீமோ உள்ள போறவன் இப்போ நம்ம பிரின்சஸ வேற ஏமாத்துறோமே டபுள் மடங்கு பயமா இருக்கு. ஆலியா அங்க வரா, எங்க என்ன ஆச்சு, உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்டுட்டு நெத்தியை தொட்டு பாக்குறா. ஜீமோ உடனே மறுபடியும் மயங்கின மாதிரி நடிக்க, இப்பதான் கொஞ்சம் உடம்பு சரியாச்சு, இப்ப எப்படி மறுபடியும் தொட்டாலே மயங்கி விழுறாருன்னு புரியல அப்படின்னு புலம்பிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவளை ஏமாத்துறதுக்கே எனக்கு பிடிக்கல, இவ பிரின்சஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டும் அதை எப்படி நான் சொல்லாம ஏமாத்துறது, அப்புறம் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா அவ முகத்துல எப்படி நான் முழிக்க போறேனோ தெரியல அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான் ஜீமோ. ஆனா ஃபுயூவோட அசிஸ்டன்ட் நேரா போயிட்டு, அங்க ஆலியான்னு ஒரு பொண்ணு இருக்கால டாக்டர், அவதான் உண்மையான இளவரசி, மான்மான் கிடையாதுன்னு சொல்ல ஃபுயூ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அப்போ ஜின்னுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது மான்மான கிடையாது, ஆலியாவை தான், அப்போ நான் வந்துட்டு இன்னும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் ஆலியா, இன்னொரு பக்கம் மான்மான், ரெண்டு பேரும் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஜீமோவோட அப்பா வந்துட்டாரு. உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் என்னதாமா பிரச்சனை அப்படின்னு கேட்க, நான்லாம் உங்களுக்கு குட் பை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு கொடுத்த நாள் முடிய போகுது, இன்னும் நான் ஜின்னு காலை சரி பண்ணல, அதனால எனக்கு சீக்கிரமா தண்டனை கிடைக்க போகுது, நீங்கெல்லாம் எங்க என்னால ஆபத்துல மாட்டிடுவீங்களோன்னு பயமா இருக்கு, முடிஞ்ச வரைய எல்லாரும் கிளம்பி போங்கன்னு சொல்ல, நான் ஜீமோட போய் பேச போறேன் அப்படின்னு ஆலியா அங்கிருந்து கிளம்பிடுறா. ஏன் இந்த ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்க, அவனுக்கு தான் அறிவில்லையே, அவனுக்கு தான் புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஜீமோவோட அப்பா வர திட்டிட்டு இருக்காரு. ராஜா கிட்ட நேரா ஃபூயூவோட அம்மா போறா. நாள் முடிய போகுதுங்க, மான்மான் இன்னும் ஒண்ணுமே பண்ணல, நான் மான்மானோட வீட்டுல கொஞ்சம் ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருந்தேன், அவங்க சொல்றாங்க அந்த பொண்ணு எதையுமே உருப்படியா பண்றது இல்லையா, இன்னும் சில விஷயங்கள் அவ பண்றதெல்லாம் ஜின்னுக்கு ஆபத்தா முடியுதான்னு சொல்ல ராஜா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க மான்மானை எழுப்புறதுக்கு வேலைக்கார பொண்ணு வரா. மான்மான் ஏஞ்சு தொலைடி, ராஜா உன்னை பாக்கணும்னு கூப்பிட்டு இருக்காரான்னு சொல்ல மான்மான் பயந்து ஏஞ்சிடுறா. ராஜா கொலை வெறியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. மான்மான் போனதும், நீ இன்னும் ஒண்ணும் பண்ணல, உன் நாள் முடிஞ்சு போச்சு, என்னமா ஐடியால இருக்க, உனக்கு மரண தண்டனை ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, இல்லங்க அது ராஜா என்ன ஆச்சுன்னா அப்படின்னு மான்மான் இழுத்துட்டு இருக்கா. உடனே ஃபூயூ சப்போர்ட்க்கு வரான். அப்பா, அண்ணனுக்கு ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருக்கு, உடனே எப்படி சரியாகும், ஒரு மாசத்துல எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு சரி பண்றேன்னு சொன்னாலா இல்லையா, இவ பண்ணது ராஜ துரோகம், இவளுக்கு தண்டனையை நான் நிறைவேற்ற போறேன், இவளை கூட்டு போயிட்டு சாவர மாதிரி அடிக்கிற ஜெயில் இருக்குல்ல அந்த இடத்துல போடுங்க, செத்து போட்டுன்னு ராஜா உத்தரவு போட, கரெக்டா இல்ல ராஜா என்னை காப்பாத்துக்கு ப்ளீஸ்னு மான்மான் கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா முட்டி போட்டுட்டு. அவ என்ன காப்பாத்தலன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா ஜின்னு வெளியேந்து வந்துட்டு இருக்கான், நடந்து வந்துட்டு இருக்கான். எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மான்மான் அதுக்கும் மேல ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. ஜின்னு அவளை தூக்கி எழுப்பி அவளை புடிச்சிட்டு கண்ணுல இருக்கிற கண்ணீர்லாம் தொடச்சு விடுறான். இவதான் என்ன சரி பண்ணா, இவளனா நான் நடந்து எப்படி வந்திருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு அவளையே அமைதியா பாத்துட்டு, சாரி நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல, லேட்டா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்ல ராஜா ஓடி வராரு. என் பையன் நடந்துட்டான், என் பையன் நடந்துட்டான், இன்னைக்கு அரசாங்கத்துல பெரிய விழா எடுக்க சொல்லுங்க, நாடே இன்னைக்கு கொண்டாடணும்னு அப்படியே கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஃபூயூ கொஞ்சம் சோகமாயிட்டு சொல்ல, ஃபூயூவோட அம்மா பொத்துன்னு கீழே விழுந்துடுறா, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இங்க ஜின்னு வீல் சேரை பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். இத்தனை நாள் நமக்கு நிறைய ஆபத்து வரும், இந்த பதவிக்கு ரெடியா இருந்தோம்னா அப்படின்னு தான் நம்ம கால் முடியாத மாதிரி இங்க எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் நடிச்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அங்க வேலைக்கார பையன் எல்லாரும் உங்களை பத்தி தான் ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க, ஆனா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்க கிடையாது, உங்க அப்பா மட்டும் தான் சப்போர்ட் பண்றாருன்னு தான் இத்தனை நாளா இந்த வேஷத்தை போட்டோம், இனிமே என்ன பண்ண போறோம், மான்மானை காப்பாத்துறதுக்காக வேஷத்தை கலைச்சிட்டீங்க, உங்களை ஆபத்து தேடி வருமே அப்படின்னு கேட்க அமைதியா நம்ம சின்ன படுக்க உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க மான்மான் வெளியே போயிட்டு யூட்டா கிட்ட என்னெல்லாம் அரண்மனையில நடந்துச்சுன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே சின்ன ஹீரோ மாதிரி வந்தான் பாரு, நான்லாம் மயங்கிட்டேன்னு சொல்ல, நீ இன்னைக்கு இல்லடி ஏற்கனவே மயங்கிட்ட, நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு யூட்டா சொல்றா. இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு மான்மான் இன்னும் ஃபீலிங்ஸே புரியாம பேசிட்டு இருக்கா.
ஃபூயூ பாக்குறான். ஒரு பொண்ணு வந்து ஒரு மாசத்துல இவன் காலை குணப்படுத்த முடியுமா? நான் ஏற்கனவே நினைச்ச மாதிரி ஜின்னு இத்தனை வருஷமா நடிச்சிட்டு தான் இருந்திருக்கான். இப்ப வந்து உண்மையை வெளியே சொல்லிட்டான். இதுக்கு மேல நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு மான்மானுக்கு என்ன பத்தி ஞாபகம் இருக்கான்னு தெரியல அப்படின்னு மறுபடியும் பிளாஷ்பேக்கு போயிடுறான். குட்டி மான்மான் குட்டி ஃபூயூ கிட்ட வந்துட்டு, நான் உன்னை அங்கேயே வெயிட் பண்ண சொன்னல, ஏண்டா போன? உன்னை நான் தேடி எவ்வளவு திரும்ப கஷ்டப்பட்டு வந்தேன். உனக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்சது சாப்பிடுன்னு கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய உலகம் தெரியுமா? அதுக்குள்ள சோகமாயிட கூடாது, பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம 2 பேரும் அப்புறமா போயிட்டு வெளியே ஜாலியா சுத்தி பார்க்கலாம் மான்மான் சொல்ல, உன்னை பத்திரமா நான் பாத்துக்குவேன் அப்படின்னு குட்டி ஃபூயூவும் சொல்லியிருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு உன்னை பாத்துக்குவேன்னு சொன்னேன், பத்திரமா நான் பாத்துக்குவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். இங்க நம்ம மான்மான் நம்ம ஜின்னுக்கு இப்பதான் கால் சரியா இருக்கு, சோ அவனுக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப் தேவைப்படுவேன்னு ஸ்டிக்கர் ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எதுவும் சர்ப்ரைஸா செய்யணும் அப்படின்னு, ஹைட் இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்குமா அப்படின்னு வேலைக்கார பையனையும் கூப்பிட்டு இந்த அளவுக்கு இருந்தா இருக்கும் அப்படின்னு இவளே மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கா. ஜின்னு கிட்ட வேலைக்கார பையன் ஜிஜி போயிடுறான். 2 பேரும் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சர்ப்ரைஸ், சொல்ல முடியாது அப்படின்னு ஜின்னுட்டு சொல்லிட்டு இருக்கான் வேலைக்கார பையன். சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அவன் மிரட்டினதும், அதுவா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாக்கிங் ஸ்டிக் பண்றாங்க, எங்க நீங்க புதுசா நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, விழுந்துருவீங்களோன்னு பயப்படுறாங்கன்னு சொல்ல, உடனே ஜின்னுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. நம்ம நல்லா நடக்கணும்னு எவ்வளவு அக்கறைப்பட்டுட்டு இருக்கா பாரு அப்படின்னு. அடுத்த நாள் காலையில மான்மான் கொண்டு வந்து அந்த வாக்கிங் ஸ்டிக்கையும் கொடுக்குறா. ஆனா ரொம்ப குள்ளமா இருக்கு. ஜின்னு ஏஞ்சிட்டு, இவ்வளவு குள்ளமா யாராவது வாக்கிங் ஸ்டிக் வச்சிருப்பாங்களா, ஹைட்டே பத்தலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்க மான்மான் பக்கத்துல வரா. இல்லையே கரெக்டா தான் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே மான்மானோட தோல்ல கையை போட்டு, இந்த வாக்கிங் ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஹைட் பக்காவா கரெக்டா இருக்கு, இனிமே ஒன்ன கூட்டிட்டு தான் நான் நடக்க போறேன்னு சொல்ல, என்ன கலாய் காட்டி உனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு மான்மான் அங்க இருந்து கிளம்பிடுறா. மான்மான் மறுபடியும் உள்ள போயிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஏதாவது ஒண்ணு கிஃப்டா கொடுக்கணும், என்ன கொடுக்கறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்ல, ஏதாவது எம்ப்ராய்டரி பண்ணலாம்ல அப்படின்னு உடனே பக்கத்துல இருந்துட்டு யூட்டா சொல்றா. எம்ப்ராய்டரி எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல, கத்து குடுறி அப்படின்னு மான்மான் யூட்டாட்டே கேட்டுட்டு இருக்கா. யூட்டா கொஞ்சம் கத்து கொடுக்குறா. போதும் நீ தூங்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு யூட்டா சொல்ல, இல்லவே இல்ல, நாளைக்கு நான் கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு 2 மேண்ட்ரின் டக்க வாட்டிக்கு எம்ப்ராய்டரி போட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில ஓடி போயிட்டு வேற ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த குட்டி கர்ச்சிவை கொடுக்க, அதுல 2 மேண்ட்ரின் டக்கு மட்டும் இருக்கு. என்னது இது, 2 வாத்தும் நல்லா தண்ணியில மதக்குற மாதிரியே இல்ல, கன்றாவியா இருக்கு அப்படின்னு ஜின்னு வேற யாரோ பண்ணதை வாங்கிட்டு வந்திருக்கா போல நினைச்சு கிண்டல் பண்ணிடுறான். ஆமா நல்லாவே இல்லதான், கொடுத்தது ஏன் தப்புதான் அப்படின்னு அங்க இருந்து மான்மான் கோச்சிட்டு போயிட, நைட்டு ஃபுல்லா தூங்காம இந்த எம்ப்ராய்டரி போட்டாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொன்னதும் முன்னாடியே சொல்ல வேண்டியதான அவ பண்ணதுன்னு, ஐயோ ஹார்ட் பிரேக் ஆகுற மாதிரி பேசிட்டேனே அப்படின்னு ஜின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். மான்மான் பூனைக்குட்டி கையில வச்சுட்டு, இவனுக்கு டேஸ்டே கிடையாது, இவனுக்கு போய் நான் எதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. ஜின்னங்க வந்துடுறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னும் எனக்கு சாரியும் தேவையில்லை ஒன்னும் தேவையில்லை, நானே இங்க சும்மா தானே ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கேன் அப்படின்னு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஜின்ன இவமா அசிஸ்டன்ட் கிட்ட, டே எப்படிடா அவளை சமாதானப்படுத்துறதுன்னு கேட்க, பொண்ணுங்களுக்கு அழகான இடம், நல்ல கவனிப்பு, நல்ல சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இதை வச்சு ஏதாவது யோசனை பண்ணுங்க அப்படின்னு கிளம்பிடுறான். உடனே ஜின்னு மான்மான நைட்டு வர சொல்றான். பார்த்தா வெளியே ஒரு அழகான கேண்டில் லைட் செட்டப் எல்லாம் போட்டு டேபிள், டின்னர், ஒயின் எல்லாம் ரெடி பண்ணிருக்கான். இந்த ஒயின் நானாவே பண்ண, எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல, உடனே மான்மானும் இந்த ஒயினை குடிக்கிறா. நல்லதா இருக்கு அப்படின்னு மூஞ்ச சோகமா வச்சுட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஜின்னு பாக்குறான். இங்க பாரு, நான் உன்கிட்ட சாரி கேட்கறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன், இப்பதான் நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன்ல, அதனால தலைகால் புரியாம கொஞ்சம் ஹார்ஷா பேசிடுறேன், என்ன மன்னிச்சிரு, சாரி, நான் வேணும்னே சொல்லல, நீ போட்டு கொடுத்த எம்ப்ராய்டரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ போடுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் ரொம்ப சின்சியரா சாரி கேட்க மான்மான் பாக்குறா. சரி ஓகே, இப்ப நான் சமாதானம் ஆயிட்டேன் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஒயின் குடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் 2 பேரும் மாறி மாறி ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டான்ஸ் தெரியும், நான் ஆடி காட்டுறவா அப்படின்னு ஜின்னு அவளை கூட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். மான்மானுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்ப அவளை கட்டி பிடிச்சிட்டு, மான்மான் வந்துட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என் மனசுல இருக்கிறத சொல்லணும் அப்படின்னு ஜின்னு சொல்ல, என்னது அப்படின்னு மான்மான் கேக்குறா. அதை நான் வந்து ஆக்ஷனாவே செஞ்சு காட்டிடுறேன் அப்படின்னு ஜின்னு மான்மான் கிட்ட கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கான். ஆனா குடிச்ச ஒயின் வேலையை காட்டி மான்மான் டக்குன்னு அங்கேயே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஜின்னு சிரிச்சுட்டே அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, மான்மான் நல்ல போதையில புலம்ப ஆரம்பிக்கிறா. என்னை பத்தி நான் படுற கஷ்டத்தை பத்தி யாருக்கு தெரியும், நான் பிரின்சஸே கிடையாது தெரியுமா, இங்க இருந்துட்டு பிரின்சஸா நடிச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் வேற உன்னை லவ் வேற பண்ணிட்டு இருக்கேன், அது எவ்வளவு திரும்ப கஷ்டமா இருக்கு, நான் எப்படிதான் அதெல்லாம் சமாளிக்க போறேனோ தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே போக பயங்கரமா ஜின்னு ஷாக் ஆயிடுறான். அவளை கூட்டு போயிட்டு உள்ள படுக்க வச்சுட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் மான்மான் ஏஞ்சிடுறா. ஏஞ்சிட்டு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு ஜின்ன எவ்வளவுலாம் வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கிட்டு இருக்கா. ஜின்னு சுத்தி முத்தி வேலை எல்லாம் பார்த்துட்டு அவகிட்ட உட்காந்துட்டு, இன்னும் என்ன மேடம் வேணும்னு கேட்க, ஒண்ணும் வேணாம் அப்படின்னு ஜின்னுக்கு கிஸ் பண்ணிட்டு, ஸ்ட்ராபெரி வாசம் அடிக்குது அப்படின்னு மயங்கி அங்கேயே விழுந்து தூங்கிடுறா. ஜின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஓ அப்படியா, ஸ்ட்ராபெரி வாசம் என் மேல அடிக்குதா அப்படின்னு.
காலைல மான்மான் ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கா. யூட்டா வரா, என்னடி ஆச்சுன்னு. நான் ஓவரா பண்ணிட்டேன் போல, என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு மான்மான் புலம்ப ஆரம்பிக்க அப்ப கரெக்டா ஜின்னு உள்ள வரான். அவளுக்கு கேக் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். சாப்பிடுன்னு சொல்ல வலிஞ்சிட்டே மான்மான் சாப்பிடுறா. ஸ்ட்ராபெரி வாசம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க இவளுக்கு ஒரே அவமானமா இருக்கு. லைட்டா ஞாபகம் வந்து மூஞ்ச மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனா ஜின்னு அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். மறுபடியும் மான்மான் சோகமா உட்காந்துட்டு இருக்க அவகிட்ட நம்ம யூட்டா வந்துடுறா. எனக்கு புரியுது நீ அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ட்டு. இப்ப என்ன லவ் பண்ணா, அதுவும் இல்லாம அவர்கிட்ட தான் நிறைய பவர் இருக்கு. நீ அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டனா அவரும் உன்னை ரொம்ப லவ் பண்றாருடி, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நீ கவலைப்படாம போய் உண்மையை சொல்லுன்னு சொல்ல, இல்ல நான் உன்ன பிரச்சனையில மாட்டி விட்டுருவேன்னு எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னு மான்மான் சொல்றா. என்னை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யூட்டா சொல்ல, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்ன மாதிரி ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கிடைக்கணும், நல்ல பையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு மான்மான் சொல்லிட்டு இருக்கா. முதல்ல உன் வேலையை பாரு புரியுதா அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அங்க ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. அதுல ஃபூயூ தான் எழுதியிருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த கிளவுட் பர்டன் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. மான்மான் ஏஞ்சி வெளியே ஓடுறா. யூட்டா பின்னாடி துரத்திட்டு வரதுக்குள்ளேயே வெளியே போனதும் மான்மான் அங்க இருந்து கடத்திட்டு யாரோ ஆளுங்க போயிடுறாங்க. யூட்டா நேரா வந்து ஜின்னு கிட்ட சொல்லிடுறா, இங்க மான்மான கடத்திட்டு போறாங்க, அவங்களை கொல்றதுக்கு பாக்க. யோ நான் பிரின்சஸே இல்லையா, நான் சும்மா போலியா நடிக்க வந்த பொண்ணியா அப்படின்னு மான்மான் சொல்ல, அப்ப இவ்வளவு முதல்ல கொல்லுங்க, அப்புறம் பிரின்சஸ தேடி கண்டுபிடிச்சு கொள்ளலான்னு அவங்க கொல்ல ட்ரை பண்ண. கரெக்டா கொல்றதுக்கு வரும்போது யாரோ வர மாதிரி இருக்கு. நம்ம ஜின்னு தான் அங்க வந்து கட்டையெல்லாம் தூக்கி போட்டு அத்தனை பேரையும் தாறுமாறா அடிச்சிட்டு இருக்கான். மான்மானோட கையை பிடிச்சி இழுத்து ஓடிட்டு இருக்கான். ஏன் இவ்வளவு லேட்டா வந்து முன்னாடியே வர வேண்டியதானே மான்மான் திட்ட, நீ இங்கே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிரு, என் கூட இல்லாம அவர் யாரு கூடயும் வெளியே போகாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு ஜின்னு சண்டை போட ஆரம்பிக்க மான்மான் பாக்குறா. இப்பதான் அவனுக்கு கால் சரியாச்சு. ஆனா எப்படி சூப்பர் ஹீரோ மாதிரி பறந்து பறந்து சண்டை போட முடியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஃபூயூ வந்துடுறான். மான்மான பார்த்து என்ன ஆச்சு, ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அங்க ஃபூயூ பார்த்துட்டு என் பேரை சொல்லி யாரோ மான்மான கடத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் சாரி சொல்ல வந்தேன் அப்படின்னு வர, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு ஜின்னு மான்மானோட கையை பிடிச்சு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஜின்னு வீட்டுக்கு வந்துட்டு அங்க அசிஸ்டன்ட் கூட யோசிச்சுட்டு இருக்க. உடனே வந்து அசிஸ்டன்ட் சொல்றான், ஒருவேளை உங்களை பத்தி ஃபூயூ கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படின்னு. அவன் கண்டுபிடிச்சா புடிச்சிட்டு போறான், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒருவேளை மான்மான் நான் நடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பாலோ, என்ன பண்றது அப்படின்னு ஜின்னு ஒரு பக்கம் குழம்ப ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஒருத்தங்க உண்மையை சொல்றதா எனக்கு கரெக்டா படுது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மான்மான் பாக்குறா, என் உடம்பு சரியாயிரும், ஆனா ஜின்னு எப்படி அதுக்குள்ள அப்படி சண்டை போட்டான், நம்பவே முடியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஃபூயூ நேரா கிளம்பி அவங்க அம்மாட்ட போயிடுறான். அம்மா இது நீ பண்ண வேலையா, மான்மானுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவன் நல்லாதான் இருப்பான், நான் அவளை காப்பாத்திடுவேன், ஆனா ஒண்ணு சும்மா விடமாட்டேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து ஃபூயூ கிளம்பிடுறான். நேரா அவங்க அம்மா கிளம்பி ராஜாட்ட போயிட்டு, என்னங்க உங்களுக்கு பிறந்த நாள் வருது, எல்லா வருஷமும் எம்ப்ரஸ் தான் பாத்துக்குவாங்க, இப்ப அவங்க பப்ளிக்கு அவ்வளவா சரியா வரது இல்லங்கிறதால ஏன் கிட்ட இந்த பொறுப்பு கொடுங்க, எதுக்காக மான்மான் கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் நீ சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மான்மான் அங்க ஜின்னு கிட்ட பேசிட்டு இருக்கா, என்ன வேணும்னே பழி வாங்குறதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஏற்கனவே நீங்க கால் சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே நான் அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க, இதுக்கும் மேல நம்மள விட்டா வைக்க போறாங்க, அதுவும் பிறந்த நாளாவது ஒன்னாவது அப்படின்னு கேட்க, ஏன் உன் பர்த்டேக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு ஜின்னு கேக்குறான். நாங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு மான்மான் சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா சாதாரண ஆளுங்க எல்லாம் செலிப்ரேட்டா பண்றாங்க, அதனால தான் நான் பிரின்சஸா இருந்து கூட செலிப்ரேட்டே பண்றது இல்ல அப்படின்னு சமாளிக்கிறா. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு ஜின்னு கிட்ட, இந்த பர்த்டேக்கு ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்கல்ல அது எனக்கு பண்ண தெரியும், நான் உனக்கு பண்ணி கொடுக்கவா அப்படின்னு மான்மான் உள்ள போயிட்டு செய்ய ஆரம்பிக்கிறா. ஜின்னு பின்னாடி வந்து நிக்கிறான். எனக்கும் சொல்லி கொடு அப்படின்னு இவளை கட்டி பிடிச்சிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு இவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இவளும் சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஜின்னு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல, வேணும்னே தப்பு பண்ணிட்டே இருக்கான். மான்மான் பாக்குறா, தள்ளி போய் நில்லுடா அப்படின்னு அவனை திட்டிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஜின்னு அங்க இருக்கிற பவுடர்லாம் தூக்கி இவன் மூஞ்சில போட்டு ரெண்டு பேரும் சமையல ஒரு மாதிரி விளையாட்டா மாத்திடுறாங்க. மான்மான் எப்படியோ ட்ரை பண்ணி ஒரு வழியா செஞ்சுட்டு வேகமா வெளியே கொண்டு வரா. சாப்பிட்டு பாரு அப்படின்னு ஊட்டியும் விடுறா. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதே மான்மானுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, வேலைக்கார பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுக்குறா, ஃபூயூ உங்களை அந்த பார்க்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. பார்க்கா அப்படின்னு மான்மான் அங்க கிளம்பி போய் இங்க வந்து நிறைய டிராமா எல்லாம் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, சும்மா அந்த டிராமா நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு ஃபூயூ சொல்றான். பார்த்தா அந்த கதையில குட்டி ஃபூயூவும் குட்டி மான்மானுக்கும் நடுவுல என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த கதை நடக்க ஆரம்பிக்குது. மான்மான் ஷாக் ஆயிட்டு இவனுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை இவன் தான் அந்த பையனா இருப்பானோ அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.